சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நல்லா பொடியாக நறுக்குனா 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறது ரொம்ப முக்கியம். இதில் நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சன்னா மசாலா பவுடர் 1 ஸ்பூன் தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ சன்னாவை வேக வச்சுட்டு அதில் 3/4 வந்துட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிறத அப்படியே மற்ற வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டு அதையும் இந்த சன்னாவோட சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விடுங்க. நல்லா வெந்துடும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சுண்டலையே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சன்னா மசாலா சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.